விஜய் மற்றும் மானசி குரலில் விவேக் வரிகளில் வெளியான ரஞ்சிதமே பாடல் தற்போது ட்ரெண்டிங்கில் ஹிட் அடித்து வருகிறது. யூடியூப்பில் 15 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து முதல் இடத்தை தக்க வைத்துள்ளது. இந்நிலையில் இப்பாடலை பாடிய மானசி மீது ரசிகர்களின் கவனம் திரும்பியுள்ளது. இவர் இந்துஸ்தானி பின்னணி பாடகியாவார். இவரோட வயசு 29. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, ஆங்கிலம் ஆகிய பல மொழிகளில் சுமார் 170 பாடல்களை பாடியுள்ளார். மானசி ஜனவரி 8, 1993 அன்று சென்னையில் தமிழ் பேசும் பெற்றோருக்கு பிறந்து மும்பையில் வளர்ந்துள்ளார். தனது 2ஆம் வயதில் இசையை கற்று பொது இசை நிகழ்ச்சியில் நவராத்திரி மற்றும் கணபதி பூஜையில் பஜனைகளை பாடியவர். மேலும் இவருக்கு மோனிஷா என்கிற தங்கையும் உள்ளார். இவரும் பின்னணி பாடகியாவார். மானசி சென்னை டிஜி வைஷ்ணவ் கல்லூரியில MBA படிச்சிருக்கார். இவரது கணவர் பெயர் அபினேஷ். இவரை இசைஞானி இளையராஜாதான் முதலில் கன்னட இசைத்துறையில் திருஷ்யம் என்கிற படத்திற்கு பாட வாய்ப்பளித்தவர். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மலையாளத்தில் ஒரு இந்திய பிரயாணக்கதா என்கிற படத்திற்கு பாட வாய்ப்பளித்துள்ளார். இவர் முதலாக பாலிவுட்டில் பாக் ஜானி என்கிற திரைப்படத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் டாடி மம்மி பாடலை பாடினார். இப்பாட்டை 20 கோடி பேர் யூடியூபில் கண்டுள்ளார்கள். தொடர்ந்து தமிழில் அன்னக்கொடி திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷுடன் இணைந்து முதல் பாடலை பாடினார். காக்கி சட்டை படத்தில் கட்டிக்கிடும் முன்னே, தாரை தப்பட்டை படத்தில் ஆட்டக்கார மாமன் பெண்ணு பாடலையும் பாடியுள்ளார். 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த தெலுங்கு பெண் பின்னணி பாடகிக்கான சினிமா விருதை ரங்கஸ்தலத்தில் இருந்து ரங்கம்மா மங்கம்மா பாடலுக்காக பெற்றார். இவர் பாடகி மட்டுமில்லாமல் நடிகைகளுக்கு பின்னணி குரலும் கொடுப்பவராகவும் உள்ளார். நடிகை தமன்னா, சமந்தா, பிந்து மாதவி, திரிஷா, சுவாதி, ஹன்சிகா மோத்வானி, லட்சுமி மேனன் ஆகியோருக்கு பின்னணி குரல் கொடுத்துள்ளார். தற்போது வம்சி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் வாரிசு திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் வெளியாக உள்ளது.